வெல்கம் டு பிரவேஷ் செக்ஷன் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2x2 கியூப் தான் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த 2x2 சால்வ் பண்ணுறது வந்து நம்ம ஆல்ரெடி 3x3 சால்வ் பண்ணி போட்டுறேன். நம்ம இதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பியிருக்கோம், உங்களுக்கு வேணால் போய் பார்த்துக்கோங்க. இந்த 3x3மே ஈஸி தான், அதோட ஃபார்முலா தான் நமக்கு இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. நம்ம 3x3க்கு யூஸ் பண்ண ஃபார்முலா தான் கைஸ். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ரேண்ட் ஃபார்முலா, டபுள் ஹெச் ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வச்சு நம்ம இந்த 2x2 கியூபே நீங்கள் நல்லா முடிச்சிடலாம். ஓகே, வாங்க இந்த கியூபை வந்து ஷஃபில் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2x2 பற்றி சொல்கிறேன். இந்த 2x2 பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மிடில் பீஸ் இருக்காது, அப்புறம் கார்னர் பீஸ்லாம் இருக்காது கைஸ், வெறும் எட்ஜ் பீஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலருக்கு சேர்க்கணும். நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து இது 2 இது சேர்ந்துருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று ரொட்டேட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த இது இருக்குது, ஸோ ஐரன் சீக் ஃபார்மில் போடுறேன். இந்த பக்கம் வந்ததா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் மறைக்கணும், லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா ரைட்டில் மறைக்கணும், அதோட ஆப்போசிட் சைடில் மறைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் இருக்குது, இது ஆப்போசிட்டாக மறைச்சிக்கிறேன். அந்த மேலே ஒரு பக்கத்தை கீழே இறக்கி இந்த பீஸை வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் லேயர் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஐரன் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டாப் லேயர் சேர்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பீஸ்லாம் சேர்க்கணும். நமக்கு ஆல்ரெடி சேர்ந்துருக்கு. நான் இந்த பீஸ்லாம் கலச்சிட்டு திரும்ப உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பீஸ்லாம் அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வந்து அகைன் இந்த இதில் மூலியமாக போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்டு தான் வரும் நமக்கு, ஆனால் இங்கே ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் இந்த சைடு ஒரு கலர் வரும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஸை வெளியே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரெட் இருக்குன்னா இங்கேயும் ரெட்டு தான் வரணும், இங்கே எல்லோ இருக்குன்னா இங்கேயும் எல்லோ தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது இருக்குது, ஆரஞ்சு இந்த பக்கம் இருக்குது, அப்புறம் ஒயிட் இந்த பக்கம் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் கைஸ் ஒழிக்கிறேன், கீழே இருக்கிறேன், வெளியே கொண்டு வந்து மேலே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சேர்த்துட்டோம். நமக்கு இன்னொரு ப்ளூ எங்கே இருக்குது, இதோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது. ஸோ அந்த பீஸ் இங்கே தான் வரணும். ஸோ ஒழிக்கிறேன், கீழே கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபார்முலா போட்டு நம்ம ஃபஸ்ட் ரோ நல்லா சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 ஃபார்முலா கைஸ். 11 ஃபார்முலா வந்து இப்படி ஒரு கோடு இழுத்து, அப்புறம் இதை ஒன் டைம் இங்கே திருப்பி, இதை 1 டைம் கீழே எடுத்து, இதை 1 டைம் இந்த பக்கம் திருப்பி, இதை இப்படி மேலே ஏற்றி, இதை அகைன் 1 டைம் திருப்பி இதை மேலே ஏற்றுறோன்னா நமக்கு இந்த 11 ஃபார்முலா வரும். நான் போட்டு காமிக்கிறேன். அந்த 11 ஃபார்முலாவுமே உங்களுக்கு சேரலைன்னா தான் போடணும் கைஸ். அதாவது ஒரு பீஸ் சேர்ந்துருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் அந்த பீஸை வந்து கைக்குள்ளே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேர்ந்துருக்கு. இங்கே ரெட் இருக்கா, இங்கேயும் ரெட் இருக்குது, இங்கேயும் ரெட் தான் இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் ஆகட்டும். இங்கே எல்லோ இருக்குது, இங்கேயும் எல்லோ இருக்குது, இங்கேயும் எல்லோ இருக்குது, அடியில் க்ரீன் தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக உள்ள பீஸை கைக்குள்ளே வச்சுட்டு அந்த 11 ஃபார்முலா ஒரு கோடு இழுக்கிறோம், இந்த சைடு திருப்புறோம், இந்த சைடு ஒரு கோடை இழுக்கிறோம், இந்த சைடு திருப்புறோம், இதை மேலே ஏற்றிட்டு இதை இந்த சைடு திருப்புறோம், அகைன் இதை மேலே ஏற்றிட்டு இதை இந்த சைடு திருப்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. என்னடா கரெக்டாக இருக்கே நீங்கள் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா. இந்த பீஸ்லாம் நமக்கு சேர்ந்துருச்சா, இந்த பீஸ் இப்படி ரொட்டேட் ஆகணும், அப்புறம் இந்த பீஸை இப்படி ரொட்டேட் ஆகணும் கைஸ். இது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் ஹெச் ஃபார்முலா இருக்குது. இந்த டபுள் ஹெச் ஃபார்முலா நான் போட்டு காமிக்கிறேன். எப்படின்னா இந்த இதை 1 டைம் இப்படி கீழே இறக்கணும், 2 டைம்ஸ் இப்படி சுற்றணும், அகைன் வந்து இதை மேலே ஏற்றணும், இதை 1 டைம் சுற்றணும், அகைன் இதை கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அதே இதை பண்ணணும். ஸோ அதே ஃபார்முலா பண்ணி காமிக்கிறேன். 1 டைம் கீழே இறக்கணுமா, 2 டைம் சுற்றணும், மேலே ஏற்றணும், அகைன் 1 டைம் சுற்றணும், கீழே இறக்கணும், அகைன் 1 டைம் சுற்றணும், மேலே ஏற்றணும். அதே ஃபார்முலா இந்த பக்கம் பண்ணுறோம், 1 டைம் சுற்றணும், கீழே இறக்குறோம். அதே ஃபார்முலா நம்ம இந்த பக்கமாக பண்ணோம்னா நமக்கு வந்துடும். ஒரு சில டைம் தான் கைஸ் நமக்கு அப்படியே சேர்ந்துடும். எனக்கு சேர்ந்துருக்கா, இல்லை சேரலை. ஸோ அகைன் அந்த ஃபார்முலா போடலாம்.
சேர்ந்துருக்கா இல்லை செய்யலை. நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இடம் மாறிடுச்சு. ஸோ இடம் மாறிச்சுன்னா நீங்கள் அந்த லெமன் ஃபார்முலா தான் போடணும். இப்போ கரெக்டாக இருக்கா இல்லை இல்லை. ஸோ அகைன் அந்த ஃபார்முலா இதை போடலாம். இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலாவை போடலாம். ஐயோ தப்பாக போட்டுனே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி இருந்துச்சா, கீழே இருக்கிறோம் 2 டைம்ஸ் சுற்றுறோம், மேலே ஏற்றுறோம், அகைன் 1 டைம் சுற்றுறோம், கீழே இருக்கிறோம், அகைன் 1 டைம் சுற்றி மேலே ஏற்றுறோம், அகைன் இந்த பக்கம் திருக்குறோம், 2 டைம் சுற்றுறோம், மேலே ஏற்றுறோம், அகைன் 1 டைம் கீழே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீஸ் அப்புறம் இந்த பீஸ் மட்டும் தான் இருக்குது. அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அதே ஃபார்முலா நம்ம அகைன் 1 டைம் போட்டோம்னா நமக்கு வந்துடும். நம்ம எத்தனை டைம் போட்டாலும் அது வரும். நீங்கள் வந்து அது வர வரையும் அந்த ஃபார்முலா போடணும். இன்னும் வரல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த க்யூப் சால்வ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த க்யூபே சால்வ் பண்ணிடலாங்க. இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த க்யூபே சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த 3+3யோட ஃபார்முலா இதோட நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.